கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய காலகட்டத்துல ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா பயமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பயத்தை போக்குறதுக்கு ஏதாவது வசனம் இருக்கா இன்னைக்கு? அது சொல்ல கண்டிப்பா இருக்குதுங்க. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். புதிய முயற்சிகள் செய்யணும்னு நினைத்துக் கொண்டிருக்கீங்களா? நான் இந்த காரியம் செய்து கொண்டிருக்கிறேன், அதுல எனக்கு பயமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்லிட்டாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் துணை செய்து அதுல வெற்றியை தருவார். நீங்க எதை செய்தாலும், ஏசப்பா நான் செய்கிறேன், என்னோடு கூட இருமாண்டவர் என்று சொல்லுங்க. பயப்படாதபடிக்கு கர்த்தர் துணை நின்று உங்களுக்கு வெற்றியை தருவார். ஆண்டவராகிய கர்த்தர் நாள் முழுவதும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.